இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது ஆர்டரு. உள்ளே வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்க்குலாம் உள்ள ரோடு இல்லை, இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஸோ நம்மளோட காஸ்டியூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும், அழுக்காக இருந்த மாதிரி இருக்கும். அழுக்காக இருக்கும் அந்த இது. ரெண்டாவது சில பேர்லாம் ஷூலாம் க்ளீனாக இருக்க ஸ்மெல் வரும். ஸோ ஒரு கடைக்குள்ளே போகும்போது நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளால் கஸ்டமர்ஸ் எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ நிறைய பேர் வந்து ஆங்கிள் கரெக்டாக இல்லை ப்ரோ, ஆங்கிள் கரெக்டாக வைங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஆங்கிள் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மிரர் தெரிய மாட்டேங்குங்க. இந்த மிரர் வந்து கட் ஆகிடுது, எல்லா வீடியோலையும் இந்த மிரர் கட் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் தலையை திருப்பி வச்சு தான் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. சரிங்க, டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 தான் ஆகுது, 12:40 தான் ஆகுது. சரி, ஓகே, கிளம்பலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, எப்போவும் போகிற மாதிரி தான் இந்த கட் பண்ணி அங்கே போயிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிமல் ரவுண்டானாலேருந்து ஃபஸ்ட்டு சிக்னல், இதுலேருந்து 2வது சிக்னலுக்கும் ஃபஸ்ட்டு சிக்னலுக்கும் இடையில தான் என்னோடய ரூம் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் பார்த்திங்களா சுத்தமாக இல்லை. போயிட்டு பெட்ரோல் போடணும், போயிட்டு சாப்பிடணும். ஏன்னா 1 மணிக்குள்ளே சாப்பிட்டு 1:10 கிளம்பிட்டோன்னா, 1 மணி 1:10 அதுக்குள்ளே கிளம்பிட்டோன்னா நம்மளால் நேற்று மாரி நல்லா ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருந்தோம்னா 16 ஆர்டர் எடுத்துருந்தோம். அது போக நம்மளுக்கு வந்து 3/4 மணி நேரம் டைம் இருந்து, சரிங்களா, 45 நிமிஷம் அது போக டைம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தூங்கிட்டோன்னா காலையிலே முன்னாடி எழுந்திரிச்சிடலாமேன்னு சொல்லி தான் நாங்கள் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேலை பார்த்தோன்னு வைங்களேன், இதாயிரும். சின்னதாக குழி கடந்து அந்த சின்ன டம் இது கடந்தனாலுமே அதை ரெடி பண்ணுறாங்க பாருங்க. அதுவாக இருக்கணும். இல்லைன்னா கீழே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளான பைப்பு கண்டுபிடிப்பாங்களா இருக்கும் ரேடாரை வச்சு. அன்றைக்கி காலையிலே ஒரு சூப்பர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேங்க. எந்த படத்தில் இருந்துன்னா சந்திரமுகி படத்துலேருந்து ரஜினி சார் ஒரு பாட்டு படிப்பாங்க. அது அந்த ரீல்ஸ் கேட்டோடனே அம்மா அப்படி ஒரு மோட்டிவேஷன். அதனால் இதுதான் நம்மளோட இனிமேல் ஸ்டேட்டஸ், டெய்லி வைப்பேன். நல்லா இருந்துச்சு ஸ்டேட்டஸ். உங்களோட மோட்டிவேஷன் சாங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் பிடிச்சிருக்குன்னு. மோட்டிவேஷன். ஸோ பெட்ரோல் பல்க் வந்தாச்சு, பெட்ரோல் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி மொபைல் ஆல்ரெடி டிஸ்பிளே உடஞ்சிருந்து பார்த்தீங்களா, அது ஒரு கடையில் கொடுத்துருந்தேன் டிஸ்பிளே ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம ஊர் காசே தாங்க. நான் இங்கே கம்மியாகும் அப்படின்னு நினச்சா 150 ரியால், நம்ம ஊர் காசு 3000 ரூபா. அதே தான் இங்கேயும் கேட்குறான், இங்கேயும் அதே ரேட்டு தான், 3000 ரூபா தான். இந்த பெட்ரோல் பல்க்கு இப்போ நம்ம போனோன்னே ஒரு மாதிரி பார்ப்பான் பாருங்க. இந்த ரைடர்ஸ் எல்லாம் இந்த பெட்ரோல் பல்க்கு மட்டும்தான் ஒரு மாதிரி பார்ப்பான். இல்லைம்மா அஞ்சல் நேரம். ஏன்னா அதுக்கு நம்ம பசங்களும் நல்லா சம்பவம் பண்ணியிருக்கான்லு, சும்மா இல்லை. நம்ம பசங்கன்னா நம்மள மாதிரி டெலிவரி பாய்ஸ் இல்லைங்க. ஃப்ரீ பெட்ரோல் போடும். முதல்ல இப்படி திறந்துக்கணும். அப்புறம் யாரும் பார்க்கலையா, அக்கம் பக்கம் பார்த்துக்கணும். யாரும் பார்க்கல, ஓகே, எடுத்து வச்சுட்டு அங்கே பின்னால் ஒருத்தன் இருக்கான், நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீ பெட்ரோல் போடுறத பரவாயில்ல, அவன் வந்து கேட்கறதுனாட்டி நம்ம பெட்ரோல் போட்டு ஓடிடும். ஒன்றும் இல்லைங்க, கட்டே பண்ணல பாருங்க, கேமரா கட் பண்ணல. பெட்ரோல் நானே எடுத்தேன், நானே போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து எடுத்து ஓடிடணும். இங்கே நின்றுட்டா காசு கேட்டுருவான். என்ன பெட்ரோல் வரமாட்டுக்கு? ஐயோ, போட்டு ஓடிடலான்னு பார்த்தேன், பிடிச்சிட்டான். பிடிச்சி காசு வாங்கிட்டான், முடிஞ்சு 16 ரூபா போயிடுச்சுங்க. டேங்க் ஃபுல் பண்ணேன், 16 ரூபா போயிடுச்சு. என்னங்க இப்படி மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. சரி பரவாயில்ல, இன்னைக்கா ஒரு நாள் திரும்ப ஓசியில் பெட்ரோல் போட்டு ஓடுறேன் காசு கொடுக்காம. இதுதான் ஏழைகளின் சொர்க்கமான பெங்காலி ஹோட்டல், பாகிஸ்தான் ஹோட்டல். இந்த லைனில் தான் இருக்கும். இங்கெல்லாம் ரொம்ப காசு கம்மி சாப்பாடு. 5 ரியால் 1 ரியால்லாம் தான் இருக்குது. 1 ரியால் அந்த டர்க்கி ரொட்டி, அதுக்கப்புறம் குபூஸ் ரொட்டி, அந்த மாதிரி ரொட்டிலாம் கிடைக்கும் இந்த கடையில். பட் நம்ம இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எவ்வளோ நாள். ஆனால் இப்போ இதை விட இன்னொரு பெங்காலி கடையில் டேஸ்ட்டு நாக்கில் நின்றுச்சு. அதனால் இப்போ அங்கே தான் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:47 ஆயிடுச்சு. எப்படி நம்ம இன்றைக்கி லேட் ஆயிரும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம வந்து அரை மணி நேரத்தில் சாப்பிட்ற ஆட்கள் கிடையாது, ரொம்ப நேரம் ஆகும் நம்ம சாப்பிட்றதுக்கு.
ஆனால் பார்ப்போம். முதல்ல என்ன சாப்பிடணுன்னே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணல. வயிறும் பசிக்கலை இப்போ. அதனால் பேசாமல் வேலைக்கு போயிட்டு பிறகு சாப்பிடலாமான்னு பார்க்கேன். ஆனால் பிறகுனா ஒரு விஷயம் இருக்குங்க. என்னதுன்னா வேற எங்கேயாச்சும் சாப்பிடுனா மலையாளி ஹோட்டலில் அங்கே 15 ரூபா 17 ரூபா ஆயிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அதிகபட்சம் கம்மியாக தான் ஆகும். அதான் பார்க்கேன். வண்டியோட இடம் இருந்தால் மட்டும்தான் போவேன், என்ன போக மாட்டேன். இல்லை அப்போ வேண்டாம். வண்டியோட இடம் இல்லைல்ல, வண்டிக்கு இடம் இல்லைங்கிற கடையில் நான் இப்போ நம்ம வந்து 20 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. நம்ம ரூம்லேருந்து 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம சிட்டி இப்போ தான் ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருப்போம். இங்கே தான் நம்ம அதிகமாக வேலை பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் 10 ரூபா ரெஸ்டாரண்ட். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில். கேரளா ரெஸ்டாரண்ட் சொல்லி போட்டிருப்பேன். அங்கே வந்து பிரியாணி ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளா. இப்போ அந்த கடைக்கு தான் சாப்பிட போகிறோம். இது பக்கத்துலேயே தான் வேலை பார்க்க போகிறோம். அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துட்டோன்னு வைங்களேன், டைமும் சேவ் ஆகும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆர்டர் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வைங்க, எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேரிங் டைம், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆர்டர் எடுத்த மாதிரி ஆயிரும். அதனால தான் சரி ஓகே இங்கே வரும்னு. இங்கே அதேமாதிரி தான், பார்க்கிங் இல்லை, நான் இங்கே சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு பார்க்கிங் எப்போ எந்த கடை கிட்ட கிடைக்குதோ அங்கே தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். ஆமாங்க, அப்புறம் நம்ம வண்டி பாவம்ல, எங்கே விட வண்டியை அப்படிலாம் இல்லைங்க. வண்டியை பத்திரமா பார்த்துக்கணும். திருட்டு நிறைய நடக்கு. இப்போ 2 வீலர்ஸ் புதுசு இறக்க முடியாது எந்த கம்பெனியாலையுமே, சரிங்களா? அதனால புதுசுனா ரொம்ப நாள் ஆகும் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணியிருந்தது இப்போ இருக்க முடியாது. இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனி என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி திருட்டு வண்டியை வாங்கி அதை பசங்கிட்ட கொடுத்து ஓட்ட வைப்பான்ல, அதில் தான் நிறைய பசங்க மாட்டிக்கிடுறாங்க. போலீஸ் செக்கிங்கில் புக் இருக்காது, நம்ம பேரில் வண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நிறைய பசங்க பைக்கை போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுது. அதனால் நம்ம வண்டி நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்துக்கிடுற நம்ம பொறுப்புலாம். நம்ம வண்டியாக இருந்தால் நம்ம எப்படி பார்த்துப்போம், அதே மாதிரி பார்த்துக்கிடணும். அதனாலே நம்ம வண்டி தான், நம்ம வண்டி நம்ம பேரில் தான் இருக்குது புக்கு. சப்போஸ் எதாவது பிரச்சனைனாலும் நம்ம இக்காமல தான் ஆப்போலாம். நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 10 ரூபா ரெஸ்டாரண்ட். 10 ரூபா தானே? ஆமாம், ஃபத்தூராவா ஏதோ ஒன்று, FATHER 10 ரூபா. ஆமாம், ரெஸ்டாரண்ட். திஸ் இஸ் ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட். வண்டி ஏன் இங்கே விட்றேன்னா அதில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். அப்படின்னா தான் கண்ணாடி சாப்பிட்டேன். அங்கே போயிட்டு சாப்பாடு இன்னைக்கு நல்லாவே இல்லை, அதான் உண்மை. சாம்பார் ஓகே, கூட்டு ரெண்டுமே நல்லா இல்லை. உப்பு இல்லை, உரைப்பில்லை, ஒரு மாதிரி சப்புன்னு இருந்த மாதிரி இருந்து. சரி இன்றைக்கி நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு இப்போ தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஒரு ஆர்டர் கூட இப்போ வரைக்கும் நான் எடுக்கல. டைமும் பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. நேரத்தில் 1:10 1:20க்குலாம் நம்ம ஆர்டர் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, நேற்று நம்ம லேட்டாக தான் எடுத்தோம். கரெக்டு தான், 2 மணி 2:15 மேலே தான் எடுத்தோம். ஏன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்புனா தான் 1:10. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆர்டர் கிடச்சிச்சு. 2 மணிக்கு எடுத்துகிட்டு வைங்களேன், கம்மி தான், டைம் கம்மி தான். இன்றைக்கி ஏதோ 1:45க்குலாம் நம்ம வந்துட்டோம், இங்கே ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இண்டிகேட்டர் போட்டு போல மண்டையா. ரோட் ரன்னர். இப்போ நேராக எங்கே போகிறோன்னா, நல்ல ஆர்டர் கிடைக்கிற ஒரு 4-5 கடை உண்டு இந்த டைமில். நம்ம இவ்வளோ நாள் உட்காந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கோம், எந்தெந்த கடையில் எந்தெந்த டைம் இது இருக்கும், வெள்ளிக்கிழமை இந்த கடையில் கூட்டம் நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இப்போ நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று அதை வச்சு தான் ரன் பண்ணோம். சூப்பர். இன்றைக்கி அதேமாதிரி தான் ரன் பண்ண போகிறோம். இந்த 1 வீக் அந்த எழுதி வச்சுருந்தது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அடுத்த ஃபுல்லாக இதை வச்சே பண்ணிட வேண்டியதான். இல்லை அப்படின்னா திருப்பி எதுலேயோ ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். திருப்பி அதை மாற்றணும். ஸோ மாற்றணும். நம்ம வச்சுங்க 3.1 கிலோமீட்ரு பார்க்க 3.1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வளைஞ்சி டேர்ன் பண்ணி டேர்ன் போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, 3.1 கிலோமீட்டர் வருது. டைம் 10 நிமிஷம் காமிக்க வருங்க. 3 கிலோமீட்டர் 10 நிமிஷம் காமிக்கும் போதே தெரியலையா இது ஒரு கோளாறான ஒரு ஆர்டர் அப்படின்னு. ஓகே, இருந்தாலும் நம்ம எடுத்தாச்சு, இதை கொடுக்கணும். இதான் முதல்ல ஃபஸ்ட் ஆர்டர், அதனால கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடுத்தா தான் கதைக்கு ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி. 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. கரெக்டாக நம்ம மேலே தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்றாலும் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம எப்பவும் போகிற கடையோட கொஞ்சம் தூரமாக இருக்கும் தான். மொத்தம் 19 கிலோமீட்டர் போட்டிருந்து எல்லாத்தையும் கடந்து இப்போ 2.3 கிலோமீட்டர். யார் இவன் இருக்கேன் அப்போ இருந்து இப்படியே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். சார் அவனை பாருங்கள் சார், ஃபைன் போட்டு விடுங்க சார்.
எதுக்கு மேலே ஏறி போகிறோம் பாருங்க, புட்ரஸருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4:05 ஆகுது. ஸோ 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ நேற்று 4 o'clock 4 ஆர்டர்ஸ் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி 4 o'clock 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ஆர்டர் பேலன்ஸ் வெண்டிங்கில் தான் இருக்கணும் எங்களேன் பண்ணணும். பார்க்கலாம் இந்த மாதிரி அமைகிறதுன்றது நமக்கு தெரியாது பார்த்தீங்களா, எப்படி கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. பட் கிடைக்கிறது எல்லாத்தையும் இனிமேல் எடுத்துட வேண்டியதான், அக்செப்ட் பண்ணிட வேண்டியதான் இருக்கேன். ஏன்னா நம்ம டார்கெட் 15க்கு மேலே நம்ம ஒன்று பண்ணாலும் ஓகே. ஆனால் 15 கீழே வாய்ப்பே இருக்கக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு அதுக்கப்புறம் தான் எதுனாலும். என்னடா 10 நாள்னா இல்லைங்க, அப்படி இருந்தால் தான் ஆர்டருக்கு தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த 10 நாள் ஒரு 5 நாள் நல்லா ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் ரொம்ப கம்மியாயிரும். 20ஆம் தேதி வரைக்கும் வச்சிங்களேன், 20ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் கம்மியாயிருங்க. ஏன்னா எல்லாத்தையும் காசு முடிஞ்சு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சோடனே ஆர்டர் கம்மியாகும். அதனால் முதல்ல எவ்வளோ ஆர்டர் கிடைக்குதோ அவ்வளோ ஆர்டர் சேர்த்து வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த ஆர்டர் இல்லாத டைமில் 1 or 2 மிஸ் ஆகும். 15 பண்ண முடியாமல் போவோம். போன மாதம்லாம் 8, 7 அந்த மாதிரி டைமில் அது கொஞ்சம் மேனேஜ் ஆகும். அதனால் 15க்கு மேலே பண்ணிட்டோன்னு வைங்களேன், 20 பண்ணிட்டோம், இல்லை 18, 17 அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, சப்போஸ் ஒரு நாள் இப்போ 13 தான் பண்ணிடுவோம்னா இந்த 2 அதில் மேனேஜ் ஆகி கரெக்டாகிடும், பேலன்ஸ் ஆகும் அப்படியே. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி நம்ம இப்போ பிளான் போட்ட வச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி இந்த டைமில் எந்த கடையில் ஆர்டர் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். 2 ஆர்டர் அதே கடையிலேருந்து எடுத்துட்டேன். என்ன ஒரு ஆர்டர் எடுத்தாலுமே நம்ம போட்ட பிளான் இந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த டேட்டில் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். இங்கே ஒரு சூப்பர் பைக் நிற்கிங்க. இப்போ வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தா சுற்றி எப்போவுமே ஆட்களாக இருக்காங்களே, எப்படி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சூப்பர் பைக் இல்லை, 600cc வண்டின்னு நினைக்கிறேன். சுசுக்கியோட 600cc. என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்ல. கிளஸ்டர் எல்லாம் பழைய கிளஸ்டர் தான், அந்த டிஸ்பிளே எல்லாமே பழைய மாடல் டிஸ்பிளே. 5ஆவது ஆர்டர் எடுத்தாச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. 5ஆவது ஆர்டர் எடுத்தாச்சு. 1.1 கிலோமீட்டர், சாரி 1.3 கிலோமீட்டர். நான் இப்போ இதில் கட் பண்ணி உள்ள போயிட வேண்டியதான். எங்கேருந்து வந்து தெரியுமாங்க, அங்கே இருந்த ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருந்தேன். ஆர்டர் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி கிருன்னு வந்து எடுத்தாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:06 சரிங்களா. 5:06 ஆயிடுச்சு. நம்ம வந்து 5ஆவது ஆர்டரையும் கொடுக்க போகிறோம். ஸோ டைமிங் இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ 1 o'clock வந்திருந்தா ஒரு ஆர்டருங்கிற மாதிரி இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இது நம்மளுக்கு பத்தாது, இன்னும் 2 ஆர்டர் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ 5 மணிக்கு ஒரு 7 ஆர்டர் முடிச்சிருந்தோன்னா ஓகே. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 15 ஆர்டர் எடுக்கணும். 12 மணி நேரத்தில் 12 ஆர்டர் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 12 மணி நேரத்தில் 15 ஆர்டர் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கணும். அதுதான் நம்மளோட இது. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி, நம்ம பவரை பார்க்கணுன்னா அதுக்கு மேலே எடுக்கணும். 12 மணி நேரத்தில் 12 ஆர்டர் எடுக்கிறது உட்காந்து எடுத்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சு எடுத்துடலாம். ஆனால் 12 மணி நேரத்தில் 15 ஆர்டருக்கு மேலே எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். அப்படி பண்ண முடியுதா அப்படிங்கிறது. ஏன்னா கெப்பாசிட்டி தாண்டி ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த பவர் வெளியே வரும். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னா, இல்லைங்க 15 ஆர்டர் கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு கிடக்கு. 12 ஆர்டரு ஓகே, 12 ஆர்டர் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர், 1 மணிக்கு வந்தானா 1 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே 12 ஆர்டர் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு 12 ஆர்டர், கம்பெனி டார்கெட்டும் 12 ஆர்டர் கிடையாது. அதான் ஒரு விஷயம். அப்படி போய் அப்படி சுற்றி வர்றதோட அப்படி வந்தாலும் 500 மீட்டர் தானே. ஓகே, அப்போ நம்ம இதுக்குள்ளேயும் போக வேண்டாம். பட் நம்ம இந்த கட் அடிச்சுட்டு இதுக்குள்ளேயும் ஒரு ஷார்ட் கட் தேடுவோம். ஷார்ட்கட்டுக்குள்ளே ஷார்ட் கட்டுறா. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:46 ஆகுதுங்க. சரி 49 ஆகுது. 6ஆவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் இல்லை. பார்க்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த 6 மணி ஆகிறதுனாட்டி ஒரு 8 ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு வைங்களா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறவன் இன்றைக்கி தோத்ததா சரித்திரம் கிடையாதும்பாங்கள்ல. ஆனால் நம்ம பெரிய தருத்திரம். நான் இப்போ தான் உட்காந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் ஒரு ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணால் யூடியூப்புக்கு டைட்டில், தம்ப்லைன் எல்லாமே எதில் ரெடி பண்ணலாம், எப்படி வீடியோ அந்த டியூரேஷன் எல்லாமே அது சொல்லிகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் பண்ணுறேன். இன்னொரு ஏஐ, அது பெஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏஐ சொல்லியிருந்தான். சரி அந்த ஏஐயில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா
அவன் என்னன்னா பெரிய காமெடி பண்ணுறான். இவன் சொன்னதில் எதுவுமே சொல்லலை. அவன் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கே நம்மளோட வாட்ஸ்அப் ஏஐ. சரி வாட்ஸ்அப் ஏஐயில் போய் பார்க்கலாமன்னு சொல்லி பார்த்தா வாட்ஸ்அப் ஏஐ இவன் 2 பேரும் சொன்னதுன்னு சொல்லாமல் அவன் புதுசாக வேற ஒன்று கிளப்பி விட்றான். நீ இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணாத இதாகும்னு. நான் என்ன நினச்சிருக்கேன், மாலை அவங்க 3 பேர் சொல்கிறதையும் கேட்காம நீ நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அப்படியே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவன் பேராகிராஃபாக அனுப்புகிறான் ஒருத்தன், இன்னொருத்தனை அதேமாதிரி பேராகிராஃபாக அனுப்புகிறான். சரி இல்லை ஒருத்தன் சொல்கிறது 2 பேரும் ஒருத்தன் ஆமாம் இதோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா சரி ஓகே பண்ணலான்னு பார்க்கலாம். எவனும் சொல்ல மாட்டேங்கான். டிஃப்ரெண்ட்டாக 9:23 ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சுங்க. ஸோ எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 11வது ஆர்டர் இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கணக்குப்படி பார்த்தா இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம், 12 ஆர்டர் எடுத்திருந்தோம் அந்த 9:30 அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி 15 ஆர்டர் எப்படியா 15க்கு மேலே பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அதனால் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன கேமரா எடுக்கலாம் அப்படின்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது. இப்போ இன்ஸ்டா 360 தான் எடுக்கணும். ஏன்னா கோப்ரோ எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஸ் தான். எப்படி சொல்லனா அது யூடியூபுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது ஏன்னா அது இந்த மாதிரி இருக்கும், 16க்கு ரேஷியோவில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வைக்கலாம், பட் அது நம்ம அடிக்கடி எடுத்து மாற்றி இந்த மாதிரி வைக்கணும். ஸோ அதனால் எனக்கு அந்த கோப்ரோ மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. நான் அது வேணால் வாங்குவேன், சும்மா வாங்கி வச்சுக்கிடுவேன். என்கிட்ட கோப்ரோ இருக்குங்கிறதுக்காக ஒன்று வாங்குவேனே தவிர அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக உட்காந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் வீடியோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் டிஜே ஓஸ்மாங்கிற ஒரு மாடலுக்கு வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தான்லே. ஆனால் அதுலேயுமே அதே பிரச்சனை தான் இருக்குது. ஐ மீன் நம்ம இந்த ஆங்கிளில் எடுக்கிறதா இருந்தால் ஓகே சரிங்களா, பெஸ்ட்டு, எல்லாமே பெஸ்ட்டு தான். கோப்ரோவும் பெஸ்ட்டு தான், எல்லாமே பெஸ்ட்டு தான். பட் நம்மளுக்கு இன்ஸ்டாக்கு எடுக்கிற மாதிரியே வேணும், ஹரிசாண்டலாகவும் வேணும், வெர்டிகலாகவும் வேணும். அதனால் இன்ஸ்டா 360 தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இன்ஸ்டா 360லே நிறைய மாடல் இருக்குது பார்த்தீங்களா. இன்ஸ்டா 360 ட்வின் எடிஷன், அப்புறம் 4K எடிஷன், அப்புறம் ட்வின் எடிஷன், அப்புறம் X2, அப்புறம் X3, இப்போ X4 வரைக்கும் இருக்குது. அதுலேயே அப்புறம் இன்ஸ்டா கோ இருக்குது. ஸோ அந்த கோங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது, மினி இவ்வளோன்னு தான் இருக்குது. ஆனால் அதோட பேட்ரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கான். ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கான். 25 நிமிஷமும் 30 நிமிஷம் அதோட ரெக்கார்டிங் லெவலு. அப்படிங்கும்போது அது இது 2ஆக ஹீட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்களா, அதனால் அது அந்த சம்பவம் ஹீட் ஆகுது. அது நம்ம வாய் பக்கத்தில் வர வச்சுருப்போம், வெடிச்சிட்டுனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் X2 X3லாம் பார்த்தேன், அது ஒரு மாதிரி குச்சி மாதிரி இப்படி நீண்டுட்டு நிற்கி. ஸோ அப்போ நம்ம இதில் நம்ம கேமராக்கு நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம மூக்கு வரைக்கும் முன்னாடி இப்படி நிற்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம கேமரா வச்சுருக்கதே நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரியாது சரிங்களா. இப்போ இந்த கேமரா வச்சுருக்கும் போதே நான் வந்து அவ்வளோ கவனமாக பார்த்துட்டு வைக்க வேண்டியிருக்கு. ஹெல்மெட்டை வேணால் எடுத்துகிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லா போலீஸ்காரங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரே மாதிரி தான். சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் பிடிச்சி வச்சுட்டு பிடிங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து தேடி ஒரு 40 நிமிஷம் ஒரு கடையில் உட்காந்துருந்தேன். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்போ நம்ம வச்சுருக்க இதே மாடல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மகிட்ட 360 லென்ஸ் ஃபஸ்ட்டே உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை. 360 லென்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ பிரச்சனை இல்லை, புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆட்டோ உடஞ்சிச்சு, ஒரு ஆட்டோ தொலைஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு தொலைஞ்சிச்சு, அடுத்த உடஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தனால அது நான் இது இல்லை. இதுவே நான் எதுக்கு திரும்ப நான் வச்சிருக்க மாடலே திரும்ப வாங்குறேன்னா 2 விஷயங்க. அடாப்டர் ஒன்று புதுசாக வாங்காண்டான். அடாப்டரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்தியன் அமேசானில் 2999 ரூபா போட்டிருக்கான். சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபா எவ்வளோ போட்டிருக்கான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அடாப்டர் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. 2வது நம்மளும் அதை யூஸ் பண்ணி பழகிருக்கோம், அதனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி அடாப்டர் வாங்க வேண்டாம், மைக் தனியாக வாங்க வேண்டாம், எல்லாமே நம்மகிட்ட. 10:24 ஆகுதுங்க. 10 மணிக்கு நான் 9:58க்கு நான் வந்து ஒரு மெக்டொனால்ட்ஸ் ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். ஸோ 10 மணிக்கெலாம் அந்த கடைக்கு போயிட்டேன். ஸோ இங்கே இருக்கும்போது அந்த மெக்டொனால்ட்ஸ் அண்ணாருக்கு பார்த்தீங்களா, அந்த மெக்டொனால்ட்ஸ் தான். ஸோ அங்கே ஒரு பிக்கப்பு. அப்போ 10:02 10:03 அங்கே போயிட்டேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:25ங்க. 25 நிமிஷம் பொருள் ரெடி பண்ணாமல் இப்போ தான் ரெடி பண்ணி தந்தான் கொண்டு போயிட்டுருக்கேன். பக்கத்தில் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது 12வது ஆர்டருங்க சரிங்களா. இன்னும் 3 ஆர்டர் வேணும். இன்னும் 1.5 மணி நேரத்தில் 3 ஆர்டர் கொடுக்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மெக்டொனால்ட்ஸ் ஆர்டர் வந்துன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா அங்கே பயங்கர கூட்டம் இருக்குங்க, பயங்கர கூட்டமாக இருக்காங்க. கண்டிப்பாக அது எடுத்து போய் கொடுக்கணுன்னா எப்படியும் நம்மளுக்கு இன்றைக்கி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நம்மளுக்கு 15க்கு மேலே பண்ணணும், அதுதான் விஷயமே.
இப்போ இதை கொடுத்த உடனே ஒரு ஆர்டர் கிடச்சி அப்படி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அப்படி உடனே கிடைக்காதுலாங்க, அதான் ஒரு விஷயமே. பிக்கப் ஒரு இடத்துலையும் ட்ராப் ஒரு இடத்துலையும் இருந்தால் ஓகே. பிக்கப்பும் ட்ராப்பும் வேற ஒரு இடத்துல, நம்ம ஒரு இடத்துல இருந்தால் விளங்குமா? பயங்கரமாக குளிருது, செம்ம குளிருதுங்க. பல்லுக்கெல்லாம் ஆடுது, திக்கு 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 திக்கு. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:48ங்க. ஸோ 11:45 ஆகுது. 15வது ஆர்டரை கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ நல்லபடியாக 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணல, இன்னும் பண்ண போகிறேன். சரிங்களா, இன்னும் 12 மினிட்ஸில் போய் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது ஒரு நல்ல ஹைவே, சூப்பர் ஹைவேயாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஏரியாக்குள்ளோடி போயிட்டு இப்போ வெளியே போயிருக்கலாம். அது 7 கிலோமீட்டர் போட்டிருந்தான். பட் இருந்தாலும் இதான் கடைசி ஆர்டர் நம்ம கொடுக்க போகிறது. இன்னையே விடாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைவேல ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் 12 மினிட்ஸ் தான். பார்த்தீங்களா ஹைவேல எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. 12 கிலோமீட்டர்ஸ் 12 மினிட்ஸ். ஏன்னா இது ஒரு 120 போகலாம். இந்த ரோட்டில் ஸ்பீடு 120 போகலாம். பட் நம்ம எவ்வளோ போகிறோம்னா 100ல் போயிட்டுருக்கோம். ஸ்பீடா மீட்டரில் முள் வந்து பார்த்தீங்கன்னா 110 போயிருதுங்க. ஆனால் கூகுள் மேப்பில் பார்த்தா 100ன்னு காமிக்குது. 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக காமிக்குதா இல்லை இதுதான் கரெக்டாக காமிக்குதான்னு தெரியல. ஓ போலீஸ் வச்சுட்டு இருக்கான்லே. எக்ஸிட்டு இங்க இருக்க இந்த பக்கம் போனாலே புரியுதான். பேம்பர் ஓட்டம் நிக்க மாட்டேனே. அங்க பாருங்க பொலிவியா. அது பொலிவியாடோட 2 பொலிவியாட் குட்டி 2. ஓ மை காட், செம்மையா சில்லுன்னு இருக்கு. கை கால்லாம் ஆடுதுங்க. பின்னால இருந்து போலீஸ் கேங்க அப்படியே அடிச்சு நிப்பாட்டுவாங்க. நம்மள சோழி முடிச்சிருவாங்க. இப்போ 110 தாண்டிடுச்சுங்க. 110 போயிடுச்சு. கூகுள் மேப்லயே 110 காமி. இதெல்லாம் நம்மளோட R15 இருந்து தெறிக்க விட்டுருப்பேன். போயிருப்பேன். சே, இன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஜனவரிக்கு அப்புறம் மேபி இக்காமா ரெனியூவல் பண்ணுறதுக்கு, இக்காமா ரெனியூவல் பண்ண பிறகு நம்ம வந்து 2 வீலர் ஒன்று எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோங்க. ஏன்னா ஒரு இஎம்ஐ போட்டுட்டு ஒரு டேபியோ இல்லை தேமாமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஒரு பைக் 300cc ஒரு பைக் எடுக்கிறோம். மந்த்லி 3 டைம்ஸ் வெளியே போகிறோம். 3 டைம்ஸ். ஆமாம், அதான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். என்னைக்குமே சொல்றதா, நினைக்கிறது எல்லாமே நடக்காது. அதனால பார்த்துக்கலாம்.